பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்பதாக. பகையும் அன்பும், ஹேட்ரட் அண்ட் லவ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம் கூறுகிறது: அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதாக. பேதுரு அதை கூறுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே சாலமோன் அதை கூறினார். நாம் அதை எல்லா பாவங்களின் மீதும் ஒரு துணியை போட்டு மறைக்கிறது என்று விளங்கிக் கொள்ளலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா என்பதை எளிதாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிசாசு ஒரு கொலைக்காரன். தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களில் ஒருவருக்கொருவர் காட்டும் தேவ அன்பினால் அடையாளம் காணப்படுகிறார்கள். பிசாசின் பிள்ளைகள் வெறுப்பினால் அடையாளம் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக அரசியல்வாதிகளும் தலைவர்களும் வெறுப்புகளை ஜனங்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தானின் ஒரு ஆயுதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் நாவினால் நாம் பேசும் வார்த்தைகளை கொண்டு நம் இருதயத்தில் எந்த குணம் இருக்கிறது என்பதை கண்டறிவது மிகவும் எளிது. நீங்கள் பழைய பிரச்சனைகளை கிளறுபவராக இருந்தால், அதாவது ஒருவருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தால், நீங்கள் அன்பை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் இருதயத்தில் பகைமை இருக்கிறது. அன்பு ஒருபோதும் பழைய சச்சரவுகளை கிளறுவதில்லை. அன்பு எல்லா பாவங்களையும் மூடுகிறது. ஆகவே நம் இருதயங்களில் அன்பு இருக்கிறதா அல்லது பகைமை இருக்கிறதா என்பதை கண்டறிந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பகைமை கொண்ட ஒருவனின் அடையாளம் என்னவென்றால், அவன் எப்போதும் ஒரு பிரச்சனையை தொடங்க தயாராக இருப்பான். சகோதரனுடன் பிரச்சனை, சகோதரியுடன் பிரச்சனை, தன் திருமண துணையுடன் பிரச்சனை என்று பிரச்சனை செய்யாமல் அவன் ஒரு நாளும் தூங்க மாட்டான். இப்படிப்பட்ட பகைமை உணர்வு இந்நாட்களில் பல தேசங்களிலும் காணப்படுகிறது. ஒரு தேசம் மற்ற தேசத்துடன் மிகவும் பகைமை உணர்வை வளர்க்கிறவர்களாக காணப்படுகிறது. அப்படியே மனிதர்களும் தங்கள் பகைமையை வளர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் பகைமையை வளர்க்காமல் அன்போடு மற்ற மனிதர்களிடம் பழக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பகை இருக்கும் இடத்தில் விரோதங்களும் எதிராளிகளும் பெருகி விடுவார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும். ஆகையால் தேவனைப் போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்போடு காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மை போல நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் அதிக கிருபைகளை தருவீராக. நீர் பிரமாணங்களை எல்லாம் 2 வார்த்தையில் எங்களுக்கு எழுதி கொடுத்தீரே. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற வேண்டும், அதுபோல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று போதித்தீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிற நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கர்த்ததாமே உம்முடைய சிந்தையை எங்களுக்குள்ளாய் வைப்பீராக. தேசங்களுக்குள்ளாய், தலைவர்களுக்குள்ளாய், ஜனங்களுக்குள்ளாய் பகைமையை வளர்த்து அது நிமித்தம் யுத்தங்களை கொண்டு வருகிற சத்துருவின் சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.